இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில், தமிழக வரலாற்றில் எந்த அரசியல் கட்சியுமே பெண்களை வந்து கொள்கை தலைவராக வச்சதே இல்லை. 7 பேர் இன்னைக்கு வந்து 100 கணக்கில் ஆகிட்டாங்க. 100, 1000, 1000 லட்சமாக, கோடியாக 2026 தளபதி அந்த இடத்துல உட்காருவார். பெண்கள் வந்து 50% மேலேயும் போயிடுவாங்க. அதுக்கான வாய்ப்பு தான் வந்து தளபதி அவர்கள் அமைத்து கொடுக்குறார். அப்படி கண்டிப்பாக வருங்காலத்தில் 2026 வருங்கால முதலமைச்சர் வேறு யாரும் கிடையாது. தமிழக வெற்றி கழக தலைவர் தங்க தளபதி விஜய் அண்ணா. மகளிர் ஓட்டும் மகளிர் சப்போர்ட்டும் அவருக்கு தான். வெறும் ஓட்டு மட்டும் போட மாட்டோம். வெற்றி கழக தலைவரையே முதல்வராக்குங்க. அதுக்கு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு, பயன்படுத்துங்க. அதுக்கு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு, பயன்படுத்துங்க. அனைவருக்கும் என் முதற்கண் நன்றி. நான் வெற்றி தளபதி விஜய் அவர்களுக்காக என் மனத்தில் உள்ள எண்ணங்கள், அதாவது தூய்மையானவர், துணிச்சலானவர் என்ற பெயர் விஜய் சாருக்கு உண்டு. அதை மனதில் கொண்டு அரசியலில் தூய்மையானவர்கள் வருவது மிக மிக கஷ்டம். காமராஜரை போல் இவரை நான் பார்க்கிறேன். அதனால் இவருக்காக நான் என் உணர்ச்சிகள் பொறுக்க நான் அவரை பாராட்டி நான் பாடல் எழுதியிருக்கிறேன். என் குரல் சுமாராக இருக்கும், இருந்தாலும் பாடுகிறேன். மக்களை நேசிக்க தெரிஞ்சவரே, மாணவர் உள்ளத்தில் நிறைஞ்சவரே, உதவும் குணந்த உள்ளவரு, தமிழ்நாடாள இவரே உகந்தவரே. வாக்களிக்கும் மக்களே நின்று கேளுங்க, மாற்றம் இப்போ வர வேணும், கொஞ்சம் யோசிங்க. வாக்களிக்கும் மக்களே நின்று கேளுங்க, மாற்றம் இப்போ வர வேணும், கொஞ்சம் யோசிங்க. வெற்றி கழக தலைவரையே முதல்வராக்குங்க. வெற்றி கழக தலைவரையே முதல்வராக்குங்க. அதுக்கு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு, பயன்படுத்துங்க. அதுக்கு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு, பயன்படுத்துங்க. ஏழைகளின் தோழனாக வலம் வருவாரு, ஏழைகளின் தோழனாக வலம் வருவாரு. நம்ம இதயத்திலே எப்போதும் குடியிருப்பாரு, நம்ம இதயத்திலே எப்போதும் குடியிருப்பாரு. உழைப்பவரின் உரிமைகளை காத்திடுவாரு, உழைப்பவரின் உரிமைகளை காத்திடுவாரு. தமிழ்நாடு உயர கடமைகளை ஆற்றிடுவாரு, தமிழ்நாடு உயர கடமைகளை ஆற்றிடுவாரு. போதையில்லா பாதையினை காட்டிடுவாரு, போதையில்லா பாதையினை காட்டிடுவாரு. பல மேதைகளின் வரிசையிலே நின்றிடுவாரு. குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சிடுவாரு, குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சிடுவாரு. அந்த கொள்ளை கூட்ட கும்பலையே விரட்டிடுவாரு. வாக்களிக்கும் மக்களே நின்று கேளுங்க, மாற்றம் இப்போ வர வேணும், கொஞ்சம் யோசிங்க. பதவியிலே அமர்ந்தாலும் பணிவு இருக்கு, பதவியிலே அமர்ந்தாலும் பணிவு இருக்கு. பல சாதனைகள் புரிவதிலும் துணிவு இருக்கு, பல சாதனைகள் புரிவதிலும் துணிவு இருக்கு. தர்ம வழி ஒன்றேதான் மனதில் இருக்கு, தர்ம வழி ஒன்றேதான் மனதில் இருக்கு. அதில் தடபுரள மாட்டாரு உறுதி இருக்கு, அதில் தடபுரள மாட்டாரு உறுதி இருக்கு. திராவிட மாடலாட்சி ஒழிக்கிடுவாரு, திராவிட மாடலாட்சி ஒழிக்கிடுவாரு. அவங்க திருட்டுத்தனம் அத்தனையும் அடக்கிடுவாரு, அவங்க திருட்டுத்தனம் அத்தனையும் அடக்கிடுவாரு. மதுக்கடையின் கொள்ளையினை தடுத்திடுவாரு,
மதுக்கடையின் கொள்ளையினை தடுத்துடுவார், பல வியக்க வைக்கும் திட்டங்களை படைச்சிடுவார், பல வியக்க வைக்கும் திட்டங்களை படைச்சிடுவார். நமது தமிழக வெற்றி கழகத்தின் கோவை மாவட்ட கிழக்கு மாவட்ட தலைவர் திரு யுவராஜ் அண்ணா அவர்களை நாம் பேச அழைக்கலாம். தளபதியே துணை. மணி 12:30. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள். இங்கே ஆண்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை, முழுக்க பெண்கள். ஆண்கள் வீட்டில் சொல்லி போட்டு நான் பாட்டி போயிட்டு வரேன்னு அவன் கேட்டாலும் சரி கேட்காட்டும் சரி டாட்டா காமிச்சு வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. தன் குடும்பத்தை பார்க்கணும், குழந்தைகளை பார்க்கணும், கணவன்கிட்ட சொல்லணும், மாமனார் மாமியார் அம்மா அப்பா இப்படி எல்லாத்துக்கிட்டவுமே சொல்லி ஒரு அனுமதி வாங்கிட்டு தான் இந்த இடத்துக்கு வர முடியும். அதையும் தாண்டி இங்கே இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க. அப்படியே வந்தாலுமே ஏறி அளந்து போகிறோம். இவங்க எதுக்கு போகிறாங்க, இவங்க போய் என்ன பண்ண போகிறாங்க, இப்படி இவங்க எதுக்கு மாற்ற போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மகளிர் அணி தெரியும் மோகன பிரியா அவங்க கூட ஒரு 6-7 பேர் வந்தாங்க. வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அப்போ ஒரு 7 பேர் தான் இருந்தாங்க. 7 பேர் இன்றைக்கி வந்து 100 கணக்கில் ஆகிட்டாங்க. 100 1000 1000 லட்சமாக கோடியாக 2026 தளபதி அந்த இடத்துல உட்காருவார். அதுக்காக தான் இந்த கூட்டம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமை அப்படின்னு வள்ளுவனோட வாசகத்தை கேட்க அந்த நம்ம கட்சியிலோட டைட்டிலே வந்து பிறப்புக்கும் எல்லாருக்கும். அப்படின்னா இந்த மண்ணில் பிறக்கிற எல்லா உயிருக்கும் சமமான வாய்ப்பு, ஜாதி மதம் எதுவுமே இருக்கக்கூடாது. அதை மட்டுமே வச்சு நம்ம தளபதி வந்து தாரக மந்திரம் வச்சு இன்றைக்கி இந்த கட்சியை ஆரம்பித்து தமிழ் மண்ணுக்காக நம்ம தமிழ்நாட்டுக்காக தன்னுடைய உழைப்பின் உச்சத்தை அதை உதறி தள்ளிட்டு அவரோட சம்பளம் இன்றைக்கி எவ்வளவு, கேரியரில் அவர் எங்கே இருக்கார், அதையெல்லாம் விட்டு போட்டு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக இன்றைக்கி வந்திருக்காரு. நம்ம பண்ணக்கூடிய ஒரே விஷயம் ஒரு விரல் புரட்சி. நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளை சார்ந்தவர்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதை கொண்டு போய் சேரணும். நம்ம கட்சிக்கு வந்து பார்த்தோம்னா கொள்கை தலைவராக ஒரு 5 பேர் வச்சுருக்கார் தளபதி. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு வந்து நம்ம சொல்லணும்னா 2 பேர். இது வரைக்கும் இந்திய வரலாற்றில் தமிழக வரலாற்றில் எந்த அரசியல் கட்சியுமே பெண்களை வந்து கொள்கை தலைவராக வச்சதே இல்லை. முதல் முறையாக நம்ம தமிழக வெற்றி கழக தளபதி அவர்கள் கொள்கை தலைவராக 2 பேர்த்து வச்சுருக்காங்க. ஒன்று வேலு நாச்சியார். அந்த அம்மா வந்து ஒரு அரசி, தன்னோட இளம் வயசுலேயே கணவனை இழந்துட்டாங்க. கணவன் சூழ்ச்சியால் கொல்லப்பட்டார். அப்பவும் தன்னோட நாட்டுக்காக போராடி அந்த நாட்டை வந்து இரும்பு கரம் கொண்டு ஆட்சி செஞ்சாங்க. எல்லாத்துக்குமான தலைவியாக இருந்தாங்க. இதை விட என்னென்னா அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து ஒவ்வொரு இடமா பிடிச்சிட்டு வந்துருக்கான். அப்போ சிவகங்கை சீமை ஆண்ட ராணி வேலுநாச்சியார் அம்மையார் அவங்களை நோக்கி வராங்க. பிரிட்டிஷ் படையினா எவ்வளோ பெரிய படை, ஆனால் சரியான வியூகம் வகுத்து அடித்தா அவனையும் தோக்க முடிக்கும்னு சொன்னது நிரூபித்து காமிட்டது தான் ராணி வேலுநாச்சியார் அம்மார். அவங்கள நமக்கு வந்து கொள்கை தலைவியாற்றிருக்கோம். அதுக்கடுத்து அஞ்சலை அம்மாள். அஞ்சலை அம்மாள் வந்து கடலூர் மாவட்டத்தில் பிறந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வந்தாங்க. அவங்களும் வந்து பல போராட்டங்கள் தியாகங்களுக்கெல்லாம் செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து போராட்ட காலத்தில் இருக்கும்போதே கர்ப்பமாக இருக்காங்க. கர்ப்பமாக இருக்கும்போதுமே போராட்ட காலத்துக்கு வராங்க. வழக்கு பாயுது, வழக்கு போட்டாங்க, சிறையில் அடைச்சிட்டாங்க, பெயிலில் வராங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க. 15 நாள் முடிஞ்சு மறுபடியும் ஜெயிலுக்கு போகிறாங்க. இப்படி பெண்கள் எல்லாமே மாபெரும் தியாகங்கள் செஞ்சு இந்த தமிழ்நாட்டுக்காக வந்து உற்ற உயிர் துணியாக இருந்திருக்காங்க. அவங்கள கொள்கை தலைவராக ஏற்று இன்றைக்கி இந்த தமிழக வெற்றி கழகம் வெற்றி நடை போடுது. நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக, கோவை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக, அனைத்து நிர்வாகிகள் சார்பாக
உங்கள் எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அனைத்து மகளிர் அணியில் சேர்ந்தவர்களுக்கும் அவங்களை அரவணைச்சு கூப்பிட்டிருந்த கழக தோழர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. கோவை கிழக்கு மாவட்ட மகளிர் அணி தலைமை மோகனப்பிரியா அவர்கள் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே உப்புளிப்பாளையத்தில் மகளிர் இணைப்பு விழா மற்றும் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 500 மகளிர் அணிகள் 500 மகளிர்கள் சூலூர் சட்டமன்ற தொகுதி மற்றும் சிங்களூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க நிர்வாகிகளாகவும் சிலர் பங்கேற்றிருக்காங்க, நம்ம வெற்றி கழகத்தில் இணைந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களாக நம்ம தளபதி அண்ணா 2 பெண்மணிகள் இதுவரை இந்திய வரலாற்றிலே இல்லாத கொள்கை தலைவர்களாக பெண்மணிகளை நியமித்தது வேறு யாரும் இல்லை, நம்ம தளபதி அண்ணா. அவர் வீரமங்கை வேலுநாச்சியார் மற்றும் அஞ்சலி அம்மாள் அவர்கள் இருவரையும் கொள்கை தலைவர்களாக ஏற்றிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த எந்த கட்சிகள் இருந்தாலும் பெண்கள் இப்படி திரளாக கட்சியில் இணைவாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு. இப்போது ஆனால் நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம்னு கட்சி அனௌன்ஸ் பண்ணினதுலேருந்து கொடி அறிவிப்புலேருந்து கொடி பாடலில் இருந்து கொள்கை பாடலில் இருந்து மாநாடு வரைக்கும் இன்று வரைக்கும் பெண்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக வருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கட்சியிலையும் 80% ஆண்களும் 20% பெண்களும் இருக்காங்க கட்சி நிர்வாகிகளாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் பெண்கள் 50%க்கும் மேலேயும் போயிடுவாங்க. அதுக்கான வாய்ப்பு தான் தளபதி அவர்கள் அமைத்து கொடுக்குறார் அப்படிங்கிறத நாங்கள் வெளியில் இங்கே கண்டிப்பாக சொல்கிற கடமை எனக்கு இருக்குது. 2026 வருங்கால முதலமைச்சர் வேறு யாரும் கிடையாது, தமிழக வெற்றி கழக தலைவர் தங்க தளபதி விஜய் அண்ணா அவர்கள் தான் வருவாங்க. கண்டிப்பாக அனைவருடைய மகளிர் ஓட்டும் மகளிர் சப்போர்ட்டும் அவருக்கு தான். வெறும் ஓட்டு மட்டும் போட மாட்டோம், களப்பணிகள் இறங்கி மகளிர்கள் எல்லோரும் செய்கிறதுக்காக காத்துட்ருக்கோம், தலைமைக்காக காத்துட்ருக்கோம். தலைமை என்ன சொல்லுதோ அந்த வேலையை பண்ணுவோம். பெண்கள் சிங்க பெண்களாக நமது வெற்றி கழகத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் செய்தியை மகிழ்ச்சியோடு